நடுவில் இந்த அட்வைஸ் எதுக்குன்னே தெரியல. யார் நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளவுதான். இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரகனி அவர் கேட்டார். நீங்க எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, டெய்லரை முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம், பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? என்னடா அது, லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் நமக்கு சகஜம் தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுறா தெரியுமா உங்களுக்கு? ஹே, அமீர் மனுஷன் தானே, அழுவார் இல்லையா? அமீர் கல்லையே கரைச்சேன் தெரியுமா உனக்கு? ஏன்னா டெம்ப்ட் ஏத்திக்கிட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்ப்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுது பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாதுன்னு ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டில் ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணிலேருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து, மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறையா நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக வெளியிட ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸ்க்கு இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்த படம் எடுக்கும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையா சொல்லி போட்டுது. ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸ்க்கு ஒரு படமாக இருந்துச்சு. திருப்பை பிக்சர்ஸ் எடுக்கிற படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு. அதுபோல இந்த கம்பெனி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை இந்த படம் கொடுத்திருக்கு. இதுல நம்ம நண்பன் சமுத்திரகனி நடிச்சது எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு. அங்க அந்த கடையில போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரகனி நம்ம சேத்தூர் தான், அவரும் மதுரை ஏரியான்னு தெரியும். ஏன்னா அதை கரெக்டாக சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த் கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு. அவர் அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த படத்தில் அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் நண்பனுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க. அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதில் பாரதிராஜ சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸில் அன்லிமிட்டட் எமோஷனில் கொட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வடிவுக்கரசியம்மா கதையை சொல்கிறாங்க, சொல்லலை, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிற இந்த படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் இப்போ மேடம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் இந்த சமூகத்துக்கு இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போகிறோம், புது புது ஆளுகள் வரும்போது பழையெல்லாம் மறந்து ஓடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவுக்கரசியம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டரு. சாப்பி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும், நேர்மை தான் வெற்றியின் ரகசியம் கவி பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதுனதுக்கு 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகளும் காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட
தியாகம், 30 வருட தொடர் ஓட்டம். தொடர் ஓட்டத்தில் 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, இன்னொரு ஆள் வாங்கிட்டு 4வது ஆள் போய் கரெக்டாக பாஸ்டாக போய் போனால் தான் அங்கே வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி மாறி ஓடியவன் தான் நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிற்கிறாருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டரில் போடணும், இந்த படம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.